Welcome to TNPSC preparation. So இது வந்து 12th standard chemistry ஓட unit 3 P block elements 2 ஓட part 3. ஸோ இதுக்கு முன்னாடி part 1 and part 2 இருக்குது. ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இருக்க கொஷின்ஸ் வந்து part 1 and part 2 தான் இருக்கும். பட் அந்த சாப்டர் ஃபுல்லாக கவர் பண்ணும் அப்படின்றதுக்காக ஃபர்தர் பார்ட்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏன் இந்த சாப்டர் சூஸ் பண்ணோம் அப்படின்னா குரூப் 1 2019ல் த கொஸ்டின் நம்பர் 1 வந்து இந்தியன் சால்ட் பீட்டர் இஸ். ஸோ ஆப்ஷன் ஏ அம்மோனியம் நைட்ரேட், ஆப்ஷன் பி சோடியம் நைட்ரேட், ஆப்ஷன் சி பொட்டாசியம் நைட்ரேட், ஆப்ஷன் டி கால்சியம் நைட்ரேட். ஸோ இதுக்கு ஆன்சர் தெரியணும்னா நீங்கள் பார்ட் 1 ஆஃப் த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் தெரியும். ஸோ செகண்ட் வந்து குரூப் 4 2018ல் வாட் ஆர் த கெமிக்கல்ஸ் ப்ரெசென்ட் இன் மேட்ச்ஸ்டிக்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. பட் இதோட தட் மீன்ஸ் இதோட சோர்ஸ் தட் மீன்ஸ் இது எங்கே வருது அப்படின்னா பார்ட் செகண்ட் ஆஃப் த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து பார்ட் 3 பார்க்கணுன்றனால நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சோர்ஸ் வந்து நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 3ல் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 2ன்னு வரும். சிலபஸ் வந்து யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸில் கெமிஸ்ட்ரி, கார்பன், நைட்ரஜன் அண்ட் தேர் காம்பவுண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்ட் 3ன்றனால நம்ம வந்து பின்னாடி ஸ்லைடுக்கு வந்து போகிறோம். ஓகே. ஸோ பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட் அண்ட் பென்டாக்ளோரைட். ஸோ பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா குளோரினை ஒயிட் பாஸ்பரஸில் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு வழி. அப்படி இல்லைன்னா ஒயிட் பாஸ்பரஸை தயோனைல் குளோரைடோட ரியாக்ட் பண்ணோன்னா பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட் வந்து கிடைக்குது. ஸோ ரெண்டு ப்ரிப்ரேஷன் எய்தர் குளோரினை வந்து ஒயிட் பாஸ்பரஸில் பாஸ் பண்ணோம், இல்லை ஒயிட் பாஸ்பரஸை வந்து தயோனைல் குளோரைடோட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட் வந்து கிடைக்கும். ஸோ இதோட பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அது வந்து வாட்டரோட ஹைட்ரோலிசிஸ் ஆகும்போது பாஸ்பரஸ் ஆசிட் வந்து கிடைக்கும். H3PO3 வந்து பாஸ்பரஸ் ஆசிட். ஸோ ட்ரைக்ளோரைடோட யூசஸ் என்ன அப்படின்னா பாஸ்பரஸ் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, குளோரினேட்டிங் ஏஜென்ட்டாக வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட். ஸோ பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட்னா PCl5. ஸோ PCl5 எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா PCl3யோட எக்ஸஸ் குளோரினை ரியாக்ட் பண்ணாங்கன்னா PCl5 வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா அதை ஹீட் பண்ணோம் அப்படின்னா தட் மீன்ஸ் PCl5 நீங்கள் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அது அப்படியே டீகம்போஸ் ஆகி PCl3 அண்ட் Cl2 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா பாஸ்பரஸ் ஆசிட் வந்து கிடைக்கும். ஸோ H3PO3 தான் வந்து பாஸ்பரஸ் ஆசிட், H3PO4 வந்து ஆர்த்தோபாஸ்பரிக் ஆசிட். ஸோ ஆர்த்தோபாஸ்பரிக் ஆசிட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மெட்டலோட ரியாக்ட் ஆச்சு, அதாவது இங்கே பாருங்கள் சில்வர் டின்னோடலாம் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும்னா மெட்டல் குளோரைட்ஸ் வந்து கிடைக்கும். அப்புறம் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை வந்து குளோரினேட் பண்ணும். ஸோ தட் பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட் மாதிரி PCl3யும் வந்து ஆர்கானிக் காம்பவுண்டோட ரியாக்ட் ஆச்சுன்னா அதை வந்து குளோரினேட் பண்ணும். இந்த சென்ஸ் கடைசி ஹைட்ரஜன் அந்த OH பாண்டு போயிட்டு அதோட குளோரின் ஆட் ஆகும், இங்கேயும் OH பாண்ட் போயிட்டு குளோரின் வந்து ஆட் ஆகும். ஸோ குளோரினேஷன் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு வந்து அந்த குளோரினேஷன் பண்ணுறனால குளோரினேட்டிங் ஏஜென்ட். அப்புறம் இந்த ஹைட்ராக்சைல் குரூப்ஸ், ஸோ OH குரூப் தான் வந்து ஹைட்ராக்சைல் குரூப்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹைட்ராக்சைல் குரூப்பை குளோரினால ரீப்ளேஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து குரூப் 16 வந்து ஆக்சிஜன் குரூப் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு இன்னொன்று பேர் சால்கோஜென்ஸ் இல்லைனா ஓர் ஃபார்மிங் எலமெண்ட்ஸ். ஏன்னா எல்லாமே வந்து ஓர்ஸாக தான் இருக்குது, ஆக்சைடு ஓராக இருக்குது இல்லை சல்ஃபைடு ஓராக இருக்குது. ஸோ ஆக்சிஜன் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட் அதிகமாக இருக்கிறது எந்த ஃபார்மில் இருக்குன்னா டைஆக்சிஜன், அதாவது O2ல இருக்கும், இல்லைன்னா கம்பைன்டு ஃபார்ம் அஸ் ஆக்சைட்ஸாக இருக்கும். ஸோ O2 வந்து அதாவது அட்மாஸ்பியரில் ஆக்சிஜனோட கண்டென்ட் வந்து 20% மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எர்த்து கிரஸ்டில் வந்து ஆக்சிஜனோட வெயிட் வந்து 46.6%, சல்ஃபர் வந்து 0.034%. ஸோ சல்ஃபர் எந்த ஃபார்மில் இருக்குன்னா சல்ஃபேட்டாக இருக்குது, சல்ஃபைடாக இருக்குது. சல்ஃபேட்டா அப்படின்னா ஜிப்சம் அண்ட் எப்சமில் இருக்குது, சல்ஃபைடு வந்து கலினா அண்ட் ஜிங்க் பிளெண்டில் இருக்குது. ஸோ இது வந்து வல்கானிக் ஆஷஸ்லையுமே இருக்கும். ஸோ மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே, அதாவது குரூப் 16ல் இருக்க மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேர்ஸாக இருக்கும். என்னவா இருக்கும், எந்த ஃபார்மில் உங்களுக்கு கிடைக்கும்னா செலினைட் அண்ட் டெலுரைடாக கிடைக்கும் அலாங் வித் சல்ஃபைடோர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜனோட
ப்ரிப்ரேஷன் வந்து ப்ரிப்ரேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஆக்சிஜன் வந்து அட்மாஸ்பியரில் 23% இருக்கும், வாட்டரில் வந்து 83% இருக்கும், ஏன்னா H2O, ஸோ O வந்து 83% இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ராக்ஸில் வந்து ஆக்சிஜன் வந்து கம்பைன்ட் ஆகிருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜனை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ஆஃப் லிக்விஃபைட் ஏர். ஸோ இந்த மெத்தடில் வந்து இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜனை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு, அதாவது H2O2-வை வந்து நீங்கள் வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் MnO2 முன்னாடி டீகம்போஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆக்சிஜன் வந்து லிபரேட் ஆகும். ஸோ அதுதான் அந்த ரியாக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பை ஆக்சிடேஷன் வித் பொட்டாசியம் பெர்மேங்கனேட். ஸோ பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டோட ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னாலும் ஆக்சிஜன் வந்து லிபரேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் இல்லை ஆக்சானியம்ஸை வந்து டீகம்போஸ் பண்ணிங்க, அதாவது ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஆக்சிஜனை வந்து லிபரேட் பண்ணும். ஸோ இதெல்லாம் ஆக்சிஜன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான வலிஸ் வந்து கொடுத்துருக்கான், அதாவது வேவ் வந்து கொடுத்துருக்கான். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா, ஆக்சிஜன் வந்து எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னா டைஆக்சிஜன், இன்னொன்று வந்து ஓசோன் இல்லை O3, அதாவது O2 ஒரு ஃபார்ம், O3 இன்னொரு ஃபார்ம். ஸோ O3 வந்து சி லெவலில் பார்த்தோம்னா கம்மியாக தான் இருக்குது. அப்பர் அட்மாஸ்பியரில் பிகாஸ் ஆஃப் யூவி லைட்னால நம்மளுக்கு வந்து ஓசோன் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ லேபில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, ஆக்சிஜன் இருக்குது, அந்த ஆக்சிஜன் வழியாக எலக்ட்ரிக்கை வந்து பாஸ் பண்ணுறோம், எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜை வந்து பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓசோன் வந்து கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பியோர் ஓசோன் வந்து பேல் ப்ளூ கேஸாக கிடைக்கும். எந்த மெத்தட் மூலமானா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ஆஃப் லிக்விஃபைட் ஓசோனைஸ்டு ஆக்சிஜன். நெக்ஸ்ட் வந்து அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா, ஓசோன் வந்து மெட்டலோடையோ நான் மெட்டலோடையோ ரியாக்ட் ஆச்சுன்னா ஆக்சைட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஆக்சிஜன் வந்து எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸோட ரூம் டெம்பரேச்சரில் வந்து ரியாக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சில லெஸ் ரியாக்டிவ் எலிமெண்ட்ஸ் வந்து, அதாவது ஒரு சில மெட்டல்ஸ் வந்து ரியாக்டே ஆகாது, ரியாக்ஷன்னா பக்கத்தில் இருக்க மெட்டலோட ரியாக்ஷன் ஆகாது, ஸோ லெஸ் ரியாக்டிவ் மெட்டல். ஸோ அந்த மாதிரி மெட்டலில் நம்ம வந்து பவுடர் பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ அந்த பவுடர்டு மெட்டலுக்கு பேர் பைரோபோரிக். ஸோ அந்த பவுடரை வந்து ஃபயர் பண்ணோம்னா ஹீட் வந்து லிபரேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஓசோன் வந்து ஒரு பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இட் மீன்ஸ் அதாவது நிறைய சப்ஸ்டன்ஸோட ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகாது, பட் ஓசோன் வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இங்கே வந்து பொட்டாசியம் அயோடைடோட ஓசோன் வந்து ரியாக்ட் ஆகிறத வந்து கொடுத்துருக்காங்க. பொட்டாசியம் அயோடைடு ஓசோன் ரியாக்ட் ஆகி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஓசோன் வந்து ஆர்கானிக் காம்பவுண்டை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து அசிடிக் சொல்யூஷனில் மற்ற ஃப்ளோரின் அண்ட் அட்டாமிக் ஆக்சிஜனோட ஆக்சிடைசிங் பவரை வந்து எக்ஸீட் ஆகும். அல்கலி சொல்யூஷனில் மற்றதை கம்பேர் பண்ணும்போது ஓசோனோட ரேட் ஆஃப் டிகம்போஷன் வந்து குறைஞ்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, வெல்டிங்கில் யூஸ் பண்ணுறாங்க, ஆக்சி அசிட்டிலின் வெல்டிங். லிக்விட் ஆக்சிஜனை ராக்கெட்டில் வந்து ஃபியூவலாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அலோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் சல்ஃபர் வந்து எந்த ஃபார்மில் கிடைக்குதுன்னா கிறிஸ்டலின் ஃபார்மில் கிடைக்குது, இன்னொன்று வந்து அமார்ஃபஸ் ஃபார்மில் கிடைக்குது. கிறிஸ்டலின்னா ரோம்பிக் மோனோக்ளினிக், ரோம்பிக் இன்னொரு பேர் ஆல்ஃபா சல்ஃபர், மோனோக்ளினிக் இன்னொரு பேர் பீட்டா சல்ஃபர். ஸோ அமார்ஃபஸில் வந்து 3 டைப் இருக்குது, பிளாஸ்டிக், மில்க் ஆஃப் சல்ஃபர், கொலாய்டல் சல்ஃபர். பிளாஸ்டிக் சல்ஃபருக்கு இன்னொரு பேர் காமா சல்ஃபர். நெக்ஸ்ட்டு ரோம்பிக்கில், தட் மீன்ஸ் ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோம்பிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சொன்ன இப்போ அலோட்ரோபிக் ஃபார்ம்லேயே தெர்மோடைனமிக்கலாக ஸ்டேபிளாக இருக்க எலமெண்ட், அதாவது ஆர்டினரியாக ஒரு டெம்பரேச்சர், ஆர்டினரியாக இருக்க ப்ரெஷரில் ஸ்டேபிளாக இருக்க சல்ஃபர் வந்து ரோம்பிக் சல்ஃபர். ஸோ இது வந்து எல்லோ கலரில் இருக்குமா, S8 மாலிகுல்னு சொல்கிறாங்க, அதாவது இந்த ஷேப் 8S இந்த ஷேப்பில் வந்து இருக்கும், S8 ஷேப்பு. நெக்ஸ்ட்டு வந்து ரோம்பிக் சல்ஃபரை நீங்கள் வந்து 96 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா மோனோக்ளினிக் சல்ஃபராக வந்து மாறும். ஸோ மோனோக்ளினிக் சல்ஃபர் அப்படின்னா அது வந்து பீட்டா சல்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோனோக்ளினிக் சல்ஃபரில் S8 மட்டும் இல்லாமல் S6ம் கொஞ்சம் இருக்கும். இது வந்து எந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா லாங் நீடில் லைக் ப்ரிசம், அதுக்கு இன்னொரு பேர் பிரிஸ்மேட்டிக் சல்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மோனோக்ளினிக் சல்ஃபரை வந்து கூல் பண்ணிங்க 96 டிகிரி செல்சியஸ் கம்மியாக கூல் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ரோம்பிக் சல்ஃபராக வந்து மாறிடும். நெக்ஸ்ட்டு வந்து
மோல்டன் சல்ஃபர், அதாவது சல்ஃபர் உருகுன அப்புறம் கோல்டு வாட்டரில் அதை ஊற்றுனீங்க அப்படின்னா அது வந்து எல்லோ கலர் ரிப்பன் ஷேப்பில் வரும். ஸோ அந்த ரிப்பன் ஷேப்பை அப்படியே அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஈஸியாக ஸ்ட்ரெச் பண்ணலாம். பட் அதை அப்படியே விட்டோம் அப்படின்னா கூல் ஆகிட்டு ரோம்பிக் சல்ஃபராக மாறிடும். ரோம்பிக் சல்ஃபராக மாறிச்சுன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ சல்ஃபர் வந்து கேஷியஸ் ஸ்டேட்லேயும் இருக்கும், லிக்விட் ஸ்டேட்லேயும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மோனோக்ளினிக் சல்ஃபரை மெல்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேல் எல்லோ லிக்விடாக ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் லாம்டா. நெக்ஸ்ட் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா சல்ஃபரை ஏரில் வந்து பேர்ன் பண்ணோம், S+O2 SO2 இருக்கும். அப்புறம் சல்ஃபைடு ஓரான கலினா, PBS, ஜிங்க் பிளெண்ட், ஜிங்கெஷ். ஸோ இதை வந்து ஏரில் வந்து ரோஸ்ட் பண்ணோம்னா சல்ஃபர் டை ஆக்சைடு லிபரேட் ஆகும். அப்புறம் லேபில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா மெட்டல் இல்லை மெட்டல் சல்ஃபைடை சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து லிபரேட் ஆகும். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தோம்னா வல்கானிக் எரப்ஷன்ஸில் வந்து இருக்கும். அப்புறம் வந்து அட்மாஸ்பியரில் எப்போ ரிலீஸ் ஆகும்னா ஃப்ரம் பவர் பிளான்ட்ஸ். எந்த மாதிரி பவர் பிளான்ட்ஸ்னால் கோல் அண்ட் ஆயில் யூஸ் பண்ணுற பவர் பிளான்ட்ஸ், அப்புறம் காப்பர் மெல்டிங் பிளான்ட்ஸ். ஸோ இதிலிருந்து வந்து ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு கலர்லெஸ் கேஸு, ஒரு சஃபகேட்டிங் ஆர்டரை வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து வாட்டரில் சால்யுபிள் ஆகும். ஏரை விட 2.2 டைம்ஸ் ஹெவியாக இருக்கும். 2.5 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அண்ட் 288 கெல்வினில் வந்து இதை வந்து லிக்விஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதில் வந்து 3 ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் பார்ட் 4ல் வந்து நீங்கள் மற்ற 2 ப்ராப்பர்ட்டி இதோட யூசேஜ் வந்து பார்ப்பீங்க. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் சோடியம் கார்பனேட்டோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் ஆச்சுன்னா சோடியம் பைசல்ஃபைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சோடியம் கார்பனேட்டோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா சோடியம் சல்ஃபைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடை சல்ஃபராக ஆக்சிடைஸ் பண்ணும். மெக்னீஷியம் ஆக்சைடாக ஆக்சிடைஸ் பண்ணும். ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி வந்து குளோரினை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடாக வந்து மாற்றும். ஸோ அது வந்து ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த வீடியோ சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.